தமிழ் பேசும் அனைவர்களுக்கும் எனது வணக்கங்கள். தமிழ் மேக்கை நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எது பெஸ்ட் ஆன்டிவைரஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் நிறைய ஆன்டிவைரஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதில் பெஸ்ட் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். என்னை கேட்டால் பெஸ்ட் அப்படின்னா K7 ஆன்டிவைரஸ் அது பெஸ்ட்னு தான் சொல்லுவேன். K7 ஆன்டிவைரஸ் அதான் நானும் போட்டிருக்கேன். K7 ஆன்டிவைரஸ் இதோட காஸ்ட் ரொம்ப கம்மி தான். ஃபார் ஒன் இயர் ஃபார் ஒன் சிஸ்டம் யூஸுக்கு இது பெஸ்ட் ஆன்டிவைரஸ். ஸோ இதை யூஸ் பண்ணுங்கள். ஃப்ளிப்கார்ட் இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா 400 சம்திங் போட்டிருக்காங்க. ஒன் யூசர் ஃபார் 1 இயர் பிளானில். இது இந்த ஆன்டிவைரஸுக்கும் நம்ம ஃப்ரீயாக டெவலப் பண்ணுற ஆன்டிவைரஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், ஏன் காசு கொடுத்து தான் வாங்கணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ உங்கள் ஆர்டிஸ்க்கு வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இதுதாங்க வாங்கி ஆகணும். நிறையா ஆன்டிவைரஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது முக்கால்வாசி எல்லாமே ஆன்டிவைரஸ் தாங்க. இந்த ஆன்டிவைரஸ் எல்லாமே நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனாலும் வைரஸ் வந்து போகாது, சான்ஸே இல்லை. ஸோ இந்த ஆன்டிவைரஸ்லாம் ஒஸ்ட்டுன்னு சொல்லலை. ஸோ இதோட அது பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் போட்டோன்னே ஷார்ட்கட் ஆகும். அது வந்து என்னதான் ஆன்டிவைரஸை வச்சு ஸ்கேன் பண்ணாலும் அது கிளியர் ஆகாது. உங்கள் பிசியில் போட்டால் அது ஷார்ட்கட் ஆயிரும். ஸோ உங்கள் பிசியில் வந்து அவ்வளோ வைரஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு இந்த மாதிரி ஆன்டிவைரஸ்லாம் போட்டு எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. அது போக வாய்ப்பே இல்லை, போகாது. ஸோ K7 ஆன்டிவைரஸ் இதை யூஸ் பண்ணுங்கள். இதுதான் ரொம்ப பெஸ்ட் ஆன்டிவைரஸ். 1 இயர் பிளானுக்கு 2 இயர் பிளான்லாம் இருக்குது. 1 இயர் பிளானுக்கு கடையில் போய் கேட்டேன். இதில் ஆன்லைனில் ஆக்சுவலாக ரேட்டு வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ 800 அப்படின்ற மாதிரிலாம் அடிச்சுட்டு 50% ஆஃபர் அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. இதோட ஒரிஜினல் ரேட்டே பார்த்தீங்கன்னா 300 அண்டு 400 அந்த காஸ்ட்டில் தான் வரும். ஸோ மோஸ்ட் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா K7 நல்ல பெஸ்ட் ஆன்டிவைரஸ். ஸோ இது யூஸ் பண்ணனால தான் நான் சொல்கிறேன். ஸோ யூஸ் பண்ணாமல் நான் எதுவும் சொல்லலை. ஒரு நல்ல ஆன்டிவைரஸ். இதுவே நீங்கள் வந்து போடுங்க. அண்டு இந்த ஆன்டிவைரஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பக்ஸ்லாம் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடும். ஸோ எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அது நல்ல ஆன்டிவைரஸ். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஓகே கைஸ். சிஸ்டம் ரீசெட் பண்ணக்கப்புறம் நீங்கள் வந்து சிசி கிளீனரில் போய்ட்டு டூல்ஸில் போய்ட்டு அன்இன்ஸ்டால் பண்ணாலும் அதோட கிராக் ஃபைல் எப்போவுமே ஓல்டு வெர்ஷன் கிராக் ஃபைல் எப்போவுமே இருக்கும். ஓகே, அது இருக்கான்னு நீங்கள் இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஸோ என் நெட்டில் காட்டுது பார்த்தீங்களா, அதாவது ஐடிஎம் கிராக் ஃபைல்னு. ஸோ இதை வந்து இதில் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ அதை நான் எதனாலும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். அதனால நீங்கள் டேரெக்டாகவே போய்ட்டு கண்ட்ரோல் பேனல் போய் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா ஓல்டு வெர்ஷன் அதெல்லாம் பக்ஸாக மாறிடும். ஸோ அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு சி கிளீனில் போய்ட்டு உங்கள் டெம்பரவரி ஃபைல்ஸ் அண்ட் ஓல்டு ஃபைல்ஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதில் வந்து ஐடிஎம்லாம் வந்து இருக்கும். அதாவது அதோட ஓல்டு வெர்ஷன் டெம்பரவரி ஃபைல்லாம் வந்து எல்லாத்தையுமே இது ரிமூவ் பண்ணிடும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுங்கள், ரன் க்ளீன் கொடுங்க. ஸோ ரன் க்ளீன் கொடுத்தீங்கன்னா அது க்ளீன் ஆகும். அந்த டெம்பரவரி ஃபைல்ஸ் இதில் போய் பாருங்கள். அதோட டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இப்போ உங்களுக்கு வந்து காட்டும். அப்படி காட்டாட்டி நீங்கள் இதை அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். இங்கே காட்டுறது பார்த்தீங்கன்னா ஐடிஎம் டவுன்லோடிங் மேனேஜர் அப்படின்றது, இன்டர்நெட் டவுன்லோடிங் மேனேஜருக்கு இந்த இதெல்லாம் காட்டுது பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து டெம்பரரி ஃபைல்ஸ். இதெல்லாம் நீங்கள் எப்போவுமே சாஃப்ட்வேரை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம கிளியர் பண்ணியாச்சு.
இப்போ நம்ம வந்து எப்படி ஐடிஎம் அதாவது இன்டர்நெட் டவுன்லோடிங் மேனேஜர் நியூ வெர்ஷன் எப்படி வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஐடிஎம் லேட்டஸ்ட் வெர்ஷன் இது. ஸோ இது வந்து கம்ப்ரஸ் பண்ணியிருக்கு. இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். எப்பயும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கிராக்கோட இருந்தாலே அதெல்லாம் வந்து வைரஸ் ஃபைல் தான். பட் இதனால் சிஸ்டத்துக்கு எதுவும் ப்ராப்ளம் வராது. நீங்கள் எப்பயுமே இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஆன்டி வைரஸை டிசேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ நான் டிசேபிள் பண்ணிட்டேன். பண்ணக்கப்புறம் நீங்கள் அந்த ஐடிஎம்மை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஐடிஎம்லாம் நீங்கள் வந்து டொரண்ட்டில் வந்து தயவுசெய்து டவுன்லோட் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த ஃபைல்ஸை வந்து நான் உங்களுக்கு லிங்க் வந்து நான் டவுன்லோட் பண்ணுறது கீழே நான் கொடுக்குறேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஐடிஎம் வந்து இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன். நீங்கள் எப்போவுமே இன்ஸ்டால் பண்ணுறப்ப டேரெக்டாக என்ட்ரு கொடுக்காம ரைட் கிளிக் கொடுத்து ரன் ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்பவுமே ரன் பண்ணுங்கள். ஓகே, இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இன்ஸ்டால் பண்ணோடனே அந்த ஐடிஎம் வந்து உங்கள் ப்ரௌசரோட பேட்ச் ஆகிறதுக்கு வந்து காட்டும். ஸோ எல்லாமே பேட்ச் ஆகும். சப்போஸ் பேட்ச் ஆகலைன்னா அதுக்கும் நான் வழிகள் சொல்கிறேன். ஸோ நீங்கள் கிராக் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பவுமே கீழே வந்து பார்த்துக்குங்க. ஐடிஎம் வந்து ஆக்சுவலாக ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறது ட்ரையல் வெர்ஷன். ஸோ அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்பவுமே இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, இதில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன்லாம் இருக்கும். ஸோ 32 பிட் பேட்ச் அண்ட் 64 பிட் பேட்ச்னு இருக்கும். இது கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க. இது 32 பிட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது 64 பிட் கிராக்கு. ஆக்சுவலி இது 64 பிட் ஓப்பன் பண்ணிங்கன்னா 32 பிட் கிராக்காக இருக்கும். ஸோ அதனால் 64 பிட் ஓப்பன் பண்ணுங்கள். இதுவும் ரன் ஆர் அட்மினிஸ்ட்ரேஷனில் தான் ஓப்பன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க. இங்கே பார்த்தீங்களா போட்டிருக்கா ப்ரோக்ராம்ஸ் ஃபைல்ஸில் 64 பிட்டில் வந்து தான் இது கிராக் வந்து போகும். ஸோ இன்ஸ்டால் ஆயிடுச்சு, ஃபினிஷ்ட். ஸோ முடிஞ்சு. இப்போ நீங்கள் ஐடிஎம் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் ஐடிஎம் 6.27 லேட்டஸ்ட் வெர்ஷன். ஐடிஎம் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ், அதாவது வீக்லி ஒன்ஸ் அப்டேட் கேட்டுக்கிட்டே இருக்கும். வீக்லி ஒன்ஸ் அப்டேட் கேட்கும். ஸோ அது அப்டேட் பண்ணிக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் அப்டேட்டுன்னு நீங்கள் டேரெக்டாக போயிட்டு அதாவது கொடுத்தீங்கன்னா ஹெல்ப்பில் போயிட்டு செக் ஃபார் த அப்டேட்ஸ்ன்னு இருக்குல்ல, நீங்கள் அப்டேட்டில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் வந்து ஆகும். ஆனால் அது ட்ரையல் வெர்ஷனாக வரும். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அதுக்கான கிராக்கை நான் கண்டிப்பாக உங்களுக்கு லிங்க்கில் அனுப்புகிறேன். அதே மாதிரி உங்களுக்கு சப்போஸ் ப்ரௌசரில் வந்து இந்த ஐடிஎம் வந்து பேட்ச் ஆகலை அப்படின்னா அது ஒரு சில வழிகள் சொல்கிறேன். சில பேருக்கு கண்டிப்பாக வந்து பேட்ச் ஆயிரும். டெஃபினட்டாக இன்ஸ்டால் பண்ணோன்னே அது வந்து பேட்ச் ஆயிரும். ஸோ போய் முதல்ல செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி எனக்கு பேட்ச் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு இங்கே பேட்ச் ஆகலை அப்படின்னா அது சில வழிகள் சொல்கிறேன். நான் என்னோட வந்து இப்போ ரிமூவ் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு கம்ப்யூட்டரில் போங்க, லோக்கல் டெஸ்க் சியில் போங்க. லோக்கல் டெஸ்க் சியில் போங்க. போயிட்டு ப்ரோக்ராம்ஸில் போயிட்டு இன்டர்நெட் டவுன்லோடிங் மேனேஜர் இருக்குது. இதில் இந்த ஃபைலை வந்துட்டு நீங்கள் இதில் அப்படியே காப்பி பண்ணிங்கன்னா ஆட் ஆயிரும். ஸோ இதே மாதிரி நான் 2 ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன், கூகுள் குரோம் அண்டு மொசில்லா ஃபயர்பாக்ஸ். ஆல்ரெடி மொசில்லா ஃபயர்பாக்ஸில் பேட்ச் ஆகிருக்கு. ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.